டெல்லியில் இந்த ஆளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா எங்கே சொல்லி முடிச்சு விட்டுருப்பாங்க. தமிழ்நாடு to மணாலி வெறும் 10,000 எப்படி போகணுன்றதுக்கான சீரிஸ் பார்ட் 2. எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனான தாஜ்மஹாலை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சவுத் இந்தியன் ஹோட்டலாக தேடணும். நார்த் சைடு வந்துட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டு தேடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா 2 தோசை 2 இட்லி 200 சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டில் ப்ரைஸை கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரிப் பட்ஜெட்டாக முடியும். தாஜ்மஹாலுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 வந்துச்சு. உள்ளே போய் தாஜ்மஹாலை பார்த்தையும் என் மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிச்சு, கேளுங்க. ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டி கொடுத்தாரு. பட் ஒரு கல்லறையை ரசிக்க வச்ச பெருமை ஷாஜகானுக்கு தான் சேரும். சிம்பிள் ஆஃப் லவ்னு சும்மாவா சொன்னாங்க. என்னதான் ஐஃபோன் வச்சிருந்தாலும் டிஎஸ்எல்ஆர்ல எடுக்கிற பிக் மாதிரி வருமா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். தாஜ்மஹால் டாட்டா சொல்லிட்டு டெல்லி கிளம்பியாச்சு. பஸ்ல எடிட்டிங்கை போட்டு அப்படியே டெல்லியில வந்து ரீச் ஆயாச்சு. டெல்லி ரீச் ஆனதுல இருந்தே பிரச்சனை தான். காஷ்மீரி கேட்ல இருந்து மணாலிக்கு லாஸ்ட் பஸ் 10:30. நாங்க மெட்ரோக்கு வந்ததோ 10 o'clock. பஸ் இல்லைன்னா ட்ரிப்பு உழப்பிடணும் எங்களுக்கு பயமாயிருச்சு. காஷ்மீரி கேட்ல இறங்கினையும் லாஸ்ட் பஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏதோ பழைய பஸ்ஸை காட்டி 1500 கேட்டாங்க. வேணான்னு சொன்னா அடிக்க வரான். நீங்க இந்த மாதிரி மாட்டிக்காம ரெட் பஸ் இல்லைன்னா டேரக்டா பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருங்க. ஆக்சுவலா அந்த பையா தான் நம்மளை காப்பாத்துனது. எங்கேயோ யாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்போம். அது நம்மளுக்கு எப்படி ரிப்பீட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான். ஜஸ்ட் 600க்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பஸ்ஸை பிடிச்சி மணாலிக்கே அனுப்பி வச்சிட்டாரு. மணாலியில் என்ன பண்ணுன்றதெல்லாம் பார்ட் 3ல வரும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பிரணவ்.